இதுக்கு முன்னால சஹீஹுல் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் வாசிக்கப்பட்டுச்சு. ஹத்முல் புகாரின்னு சொல்றது இந்த வருஷம் முழுக்க இந்த மாணவர்கள் சஹீஹுல் புகாரி உஸ்தாதுமார்களால் ஓதி கொடுக்கப்படுறாங்க. உஸ்தாதுமார்கள் வருஷம் முழுக்க இந்த கிதாபினுடைய ஒவ்வொரு ஹதீஸுகளையும் தேவையான விளக்கங்களோட முழு வருஷமும் பாடம் நடத்தப்பட்டு கடைசியாக ஒரு ஹதீஸை வச்சு இந்த மஜ்லிஸ்ல அந்த ஹதீஸை வாசிச்சு அது சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லப்படுது. கண்ணியமானவங்களே, ஹதீஸ் சம்பந்தமான விளக்கங்கள் சொல்றதுக்கு முன்னால சுருக்கமா சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்றேன். சஹீஹுல் புகாரி அஸஹ்ஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ், குர்ஆனுக்கு பிறகு உம்மத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நூல் சஹீஹுல் புகாரி. குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியது தான் சஹீஹுல் புகாரி. இந்த கிதாபை எழுதின இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்கள பத்தி ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன். ஒன்று, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இந்த கிதாபை எழுதினாங்க ரொம்ப பக்குவமாக. அவங்க சொல்றாங்க, இந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளை ஒவ்வொரு ஹதீஸுகளையும் நான் குளிச்சு வுது செஞ்சு 2 ரக்காத் தொழுதுட்டு அதற்கு பிறகுதான் அந்த ஹதீஸுகளை நான் இந்த கிதாபுல கொண்டு வந்தேன். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் நான் இப்படித்தான் செஞ்சுக்கிறேன். இதனால இந்த கிதாபை எழுதி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுமார் 16 வருஷங்கள் போயிடுச்சு. இன்னைக்கு நாங்க ஒரு வருஷத்துல இந்த கிதாபை ஓதி முடிச்சிடுறோம். புகாரின்னு சொல்லி லேசாக நாங்க சொல்லிடுறோம். இந்த கிதாபை தயார்படுத்தி இதை எழுதி உம்மத்துக்கு முன்னால இதை ஒப்படைக்கிறதுக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்களுக்கு சுமார் 16 வருஷங்கள் தேவைப்பட்டுச்சு. இரண்டாவது விஷயம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இவங்க ஒரு பரம்பரை முஸ்லிம் அல்ல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலாவுடைய அப்பா, வாப்பாவுடைய வாப்பா, அவங்களுடைய வாப்பா, இந்த தலைமுறையில வரக்கூடிய ஒரு அப்பா நெருப்பு வணங்கியாக இருந்தவங்க. அவங்க பின்னால இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு அந்த பரம்பரையில வந்தவங்க தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா. இதிலிருந்து நாங்க ஒரு விஷயத்தை நாங்க தெளிவு பெற்றுக் கொள்ளணும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு தீனுடைய ஹிதுமத்துக்களை, இல்முடைய ஹிதுமத்துக்களை எடுக்கிறதுக்காக வேண்டி பரம்பரை முஸ்லிமாக இருக்க வேணும், அவர் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் ஒரு கட்டாயம் இல்லை. வைன் ததவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி, உங்களுக்கு செய்யலாட்டி நாங்க அதுக்கு வேற ஆட்களை நாங்க ஏற்பாடு செய்வோம். சஹீஹுல் புகாரி மட்டுமல்ல, இன்றைக்கு மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படக்கூடிய 6 கிரந்தங்கள் இருக்கு. சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம், சுனன் அபி தாவூத், சுனனு திர்மிதி, சுனன் இப்னு மாஜா, சுனனு நசாயி. இந்த கிதாபுகளை எழுதின முசன்னிஃபுகள், ஆசிரியர்கள்ல 6 பேருமே அல்லது அவங்க 5 பேர், ஒருத்தரை தவிர மற்ற 5 பேரும் அரபிகள் அல்ல, இவங்க அஜமிகள். இவளுக்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கினது அரபிகள் இடத்துல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த குர்ஆன ஹதீஸ மக்களுக்கு முதலாவது போதிச்சது இந்த அரபிகளுக்கு முன்னால. ஆனா உம்மத்துல பெரிய ஹிதுமத், உம்மத்துக்கு பெரிய சேவை நடந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அதுக்கு அஜமி உலமாக்களை தெரிவு செய்யும். எனவே கண்ணியமானவங்களே, அல்லாஹ் எங்களை கொண்டு ஏதாவது ஒரு ஹிதுமத் அல்லாஹு தஆலா வாங்குறான்னு சொன்னா, இல்முடைய, தாவத்துடைய, ஹதீஸுடைய ஏதாவது ஹிதுமத்துக்கள் அல்லாஹு தஆலா வாங்குறான்னு சொன்னா அது அல்லாஹு தஆலா தந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்கள பத்தி சொன்னேன். இவங்களோட வாழ்க்கையில் இருந்த பக்குவத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். அவங்க சொல்றாங்க,
மக்தப்து அஹதன் முந்து அலிம்து அன்னல் கீபத ஹராமுன். இந்த வாழ்க்கையில எப்ப பொய் பேசுறது, கீபத் பேசுறது, புறம் பேசுறது கூடாதுன்றத நான் தெரிஞ்சேனோ அதிலிருந்து ஒரு நாளும் நான் இந்த வாழ்க்கையில நான் புறம் பேசினது கிடையாது. நான் இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த கிதாபுகள் எல்லாம் இந்த மாதிரியான பக்குவமான அல்லாஹுனால தெரிவு செய்யப்பட்ட பெரிய இமாம்கள் உலமாக்கள்னால கோர்வை செய்யப்பட்டு இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட கிதாபுகள் தான் இந்த கிதாபு. இதெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய தீனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா செஞ்சிருக்கக்கூடிய ஏற்பாடு. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆன் அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறதா அல்லாஹு தஆலா வாக்களிச்சார். உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, குர்ஆன் அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறதுன்னு சொன்னா அந்த குர்ஆன் சார்ந்த எல்லா விஷயங்களையும், அந்த குர்ஆனுடைய விளக்கங்கள், அந்த குர்ஆனுடைய தஃப்சீர், அந்த குர்ஆனுடைய ஹரக்கத்துக்கள், அந்த குர்ஆன் ஓதக்கூடிய முறைகள், தஜ்வீனுடைய சட்ட திட்டங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறன்றதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி. இந்த குர்ஆனுக்கு விளக்கம் தான் ஹதீஸ். அப்ப இந்த இமாம்கள் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து இந்த ஹதீஸுகள் அவங்க எங்களுக்கு தொகுத்து தந்து அந்த ஹதீஸோட ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திக்கிறான்னு சொன்னா, இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய ஹிதுமத்துக்கள்ல அல்லாஹு தஆலா எங்களை சம்பந்தப்படுத்திக்கிறான். கண்ணியமானவங்களே, இங்க நிறைய பொதுமக்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதனால நான் அவங்களுக்கும் சேர்த்து சில விஷயங்கள் இங்க சொல்லிக் கொள்றேன். இன்றைக்கு உலகத்துல பெரிய முயற்சி நடக்குது உம்மத்தை இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு தூரமாக்குறதுக்காக வேண்டி, குர்ஆனை விட்டு தூரமாக்குறதுக்காக வேண்டி, ஹதீஸை விட்டு தூரமாக்குறதுக்காக வேண்டி பல விதத்துல திட்டங்கள் போட்டு பாரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அதுல ஒன்றுதான் என்னன்னா, இந்த ஹதீஸுகளை பற்றி உம்மத்துக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு பாரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கு. இது ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று, இந்த ஹதீஸுகள் எல்லாம் எங்களுக்கு சரியாக வந்து சேர்ந்துச்சா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க இந்த ஹதீஸுகளை நாங்க எப்படி நம்புறது, இந்த ஹதீஸுகள் எல்லாம் பின்னால நூற்றாண்டு காலங்கள்ல தான் இந்த ஹதீஸுகள் கோர்வை செய்யப்பட்டுச்சு, அதனால இந்த ஹதீஸுகளை எங்களுக்கு உறுதியாக நம்பலாமா என்ற ஒரு பிழையான ஒரு சிந்தனையை போட்டான். கண்ணியமானவங்களே, இப்ப இங்க சனது வாசிச்சாங்க. இப்ப இந்த மாணவன் இந்த ஹதீஸ வாசிக்கும் போது ஹத்தசனா ஹத்தசனா ஹத்தசனான்னு சொல்லி கொண்டிருக்கு. இது இந்த ஹதீஸுகள் எல்லாம் எங்களுக்கு உம்மத்துக்கு பாதுகாப்பாக நம்பகரமான முறையில இது சேர்ந்து இருக்கிறதுன்றதுக்குரிய உத்தரவாதம் தான் இன்னைக்கு அவங்க வாசி காட்டினர். ஹதீஸுடைய துறையில ஈடுபடக்கூடியவங்களுக்கு தெரியும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், ஹதீஸுகளுக்கு சனதுன்றது இருக்குது. அல் இஸ்னாது மினத்தீன். ஹதீஸுகளை வாசிக்கும் போது அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடரை வாசிப்பாங்க. இந்த அறிவிப்பாளர்களுடைய தொடரை சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டின, செஞ்சு காட்டின அவ்வளோ விஷயங்களையும் எங்களுக்கு ஆதாரபூர்வமான முறையில இந்த உம்மத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது. அதுதான் ஆதாரபூர்வமான கிதாபு. அதுல முதலாவது இடத்துல நிற்கக்கூடியது சஹீஹுல் புகாரி. இரண்டாவது ஒரு பாரிய முயற்சி என்ன நடக்குதுன்னா, குர்ஆன் ஹதீஸ் எங்கள்கிட்ட இருக்குது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன அர்த்தத்துல இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டினாங்களோ அந்த அர்த்தங்களை மாத்தி அந்த அர்த்தங்களுக்கு வேறு கருத்துக்கள் கொடுத்து இந்த உம்மத்தை ஹதீஸை விட்டும் தூரமாக்குறதுக்காக வேண்டி முயற்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இன்றைக்கு முதலாவது அவங்க அமைச்சிக்கக்கூடிய பாபும் இந்த மாதிரியான ஒரு பிழையான கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறது தான் அவங்க பாபம் வச்சுக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இன்றைக்கு அமைச்சிக்கக்கூடிய பாபு, நாளை கியாமத்துடைய நாளையில மனிதர்களுடைய அமல்களை நிறுக்கப்படுறதுக்காக வேண்டி
அல்லாஹு தஆலா அங்க ஒரு தராசு ஏற்பாடு செஞ்சுகிறான். அந்த தராசுல அமல்களை போட்டு நிறுக்கப்படும். இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய விஷயம், ஹதீசுகள் எங்களுக்கு தெளிவாக வந்திருக்கக்கூடிய விஷயம். வனதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. இப்ப வாசி காட்டினாங்க அந்த ஆயத்து குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறது, நாளைக்கு கியாமத்துடைய நாளில நாங்க எல்லாருடைய அமல்களையும் தராசுகள்ல நிறுப்போம்ன்றது அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். இன்னைக்கு உம்மத்துல பாரிய ஒரு முயற்சி, நான் சொன்னனே ஹதீஸை விட்டு தூரமாக்குறதுக்காக வேண்டிண்டு இந்த ஹதீசுகளுக்கெல்லாம் இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் பிழையான விளக்கங்கள் இன்றைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விரும்பினவங்க எல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய நிலைமை. வெறுமனே ஒரு மனுஷன் அரபியை தெரிஞ்சுக்கிறதுனால குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இயலாது. குர்ஆனுக்குரிய விளக்கம் ஹதீஸுக்குரிய விளக்கம் அதற்கு தகுதியானவர்களால் அது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு தகுதியானவர்களால் அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல தான் அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விளக்கமாக இருக்கும். இப்ப என்ன விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இங்க பாப் அமைச்சிருது என்னண்டா, ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் முஅ்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருந்தாங்க. முஅ்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய ஒரு பிழையான வழி தவறிய சிந்தனையுடைய ஒரு கூட்டம் 2வது நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் இருந்தாங்க. இவங்களுடைய வாதம் என்ன இருந்துச்சுன்னா, இவங்களுடைய பல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ சுன்னத் வல் ஜமாஅத்காரர்களுக்கு மாத்தமான பல அடிப்படைகள் இருந்துச்சு. அதுல ஒன்று என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருந்தா நாங்க அதை தர்க்க ரீதியாக நாங்க ஆய்வு செய்வோம். எங்கட புத்தியை பயன்படுத்தி நாங்க அதை ஆய்வு செஞ்சு பார்ப்போம். எங்கட புத்திக்கு அது சரியாக படுகுது என்றால் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். எப்ப எங்கட புத்திக்கு மாத்தமாக இந்த ஆயத்துக்கள் ஹதீசுகள் எங்களுக்கு விளங்குதோ நாங்க அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுப்போம். நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லைன்னா அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுப்போம்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்களோட காலத்துல வேலை பார்த்தாங்க. அவங்க இருந்தாங்க, முஅ்தஸிலாக்கள் ஒரு கூட்டம் பின்னால காலம் வரையும் இருந்தாங்க. மௌத்தாகிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்களுடைய அந்த தொடர் இல்லாம போயிடுச்சு. ஆனா இன்றைக்கும் அந்த முஅ்தஸிலா சிந்தனையுடையவங்க இன்னைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாயத்துக்கு முஅ்தஸிலாக்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கண்டா, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் தானே அமல்கள் எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி, அமல்கள் எல்லாம் இருக்கிறேன்டாங்க தராசு கொண்டு வந்து வச்சு அமல் எல்லாத்தையும் அதுல போட்டு நிற்கிறன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அமல்களை நிற்கிறதுண்டா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் நீதியான தீர்ப்பு வழங்குவான். நீதிய அல்லாஹ் தஆலா நிலைநாட்டுவான். இதுதான் இந்த ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லி அவங்க அந்த நேரம் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இன்னைக்கு இந்த பாபுல் இந்த பாடத்துல தலைப்பு அமைச்சிராங்க என்னன்னா, நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் இந்த ஆயத்துக்களுக்குரிய விளக்கம் நாளைக்கு அல்லாஹ் தஆலா தராசுன்ற ஏற்பாடு செஞ்சு அதுல அமல்களை நிறுக்கப்படும்ன்றதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவாகிய எங்கட நம்பிக்கை. இதுதான் ஆதாரபூர்வமான செய்தின்றதை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இந்த பாடத்துல கொண்டு வந்தீங்க. நான் சொன்னேன் முஅ்தஸிலாக்கள் இருந்தாங்க, போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கும் ஒரு கூட்டம் நாங்க ஹதீசுகள் எல்லாத்தையும் அப்படியே வந்தமாய் நம்புறதுக்கு தேவையில்லை, நாங்க அதை வச்சு பார்ப்போம், எங்கட புத்திக்கு சரியா படுகுது, புத்திக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகுது என்று இருந்தால் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னா நாங்க அதை மிச்சம் எடுத்துக்கொள்ள தேவை இல்லை என்ற சிந்தனை உடையவங்க இன்றைக்கல்ல, இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கிட்டான். இந்தியாவுல இருக்குது, உங்களுக்கு தெரியும், அலிகட் யூனிவர்சிட்டி. அலிகட் யூனிவர்சிட்டியுடைய இஸ்தாபகர் சர் சையத் அஹ்மத் கான், இவர் இந்த சிந்தனையை கொண்டு வந்தார். இவருடைய வாதம் என்ன இருந்துச்சுன்னா, ஹதீசுகள் எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்வோம், ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஹதீசுகள்ல எதெல்லாம் எங்கட புத்திக்கு உட்பட்டதாக இருக்குதோ, தர்க்க ரீதியாக நாங்க பார்க்கும் போதோ அது சரியானதாக இருக்குதோ அப்படியான ஹதீசுகளை நாங்க ஏற்றுக்கொள்வோம். எங்கட புத்திக்கு அப்பால் இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
ஒரு நிலைப்பாட்டு அவர் வந்தாரு. இதே மாதிரியான கருத்துடைய பல அறிஞர்கள் அவங்களுடைய காலங்கள்ல பல பெரிய அறிஞர்களாக பார்க்கப்பட்டவங்க அரபு நாடுகள்லையும் தான், இந்தியா பாகிஸ்தான் ஆசிய நாடுகள்லையும் தான். அப்படியான பல அறிஞர்கள் கருத்துக்கள் சொல்லவும் எழுதவும் ஆரம்பிச்சாங்க. இதனால உம்மத்துல பெரிய ஒரு ஹதீசுகளை வழங்குறதுல இருந்து, ஹதீசுகளுக்குரிய இடத்தை கொடுக்கறதுல இருந்து பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. கண்ணியமானவங்களே, இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் எங்கட உலமாக்கள் மைதானுக்கு வந்தான். எங்கட உலமாக்கள் இதை எடுத்து காட்டினான். அன்னைக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அந்த பிழையான சிந்தனைகளுக்கு விளக்கம் எழுதி தன்னுடைய கிதாபுல தனியான ஒரு பாபு அமைச்சு, இந்த பாபுல அந்த பிழையான விளக்கத்துக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சது மாதிரி இந்த மாதிரி புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நேரத்தில எல்லாம் எங்கட உலமாக்கள் இதை தெளிவுபடுத்தினாங்க. எப்ப குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு விஷயம் வருகுதோ நாங்க எங்கட புத்தியை வச்சு ஆய்வு செய்யறதுக்கு முடியாது. உலகத்துல மனுஷனுக்கு அறிவு 3 விதத்துல வாரத்துக்கு. ஒன்று அவனுடைய புலன்களால, கண்ணால பார்த்து, காதால கேட்டு, அவனுடைய புலன்களால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இரண்டாவது ஒன்று இருக்குது, அவனுடைய அனுபவத்தினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இது சாதாரணமாக இன்றைக்கு நாங்க எல்லா துறையிலும் நாங்க பார்க்கக்கூடிய ஒன்று. மூன்றாவது ஒரு அறிவு இருக்குது, இது முஸ்லிம்களோட சம்பந்தப்பட்டது. அது என்னன்னா இந்த ரெண்டுக்கும் அப்பால வஹீயுடைய அறிவு. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி தந்த விஷயங்கள். அவங்க சொல்லி தந்த விஷயங்கள்ல மனுஷன் தன்னுடைய புத்தியை பாவிச்சு எதுவும் செய்யறதுக்கு முடியாது. புத்தியை பாவிச்சன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க எத்தனையோ ஹதீசுகளை நாங்க மறுக்க வேண்டிய. ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி உள்ளுக்கு கைய போடுறாங்க. சின்ன பாத்திரம் இருக்கிறவங்களுக்கு உது செய்யறதுக்கு தண்ணி போதாது, தண்ணி உள்ளுக்கு கைய போடுறாங்க. நபி அவங்களுடைய இந்த விரல் இடையில இருந்து தண்ணி ஊத்தெடுத்து கொண்டு இருக்குது. சுமார் 60 பேர் 70 பேர் அந்த தண்ணியில உது செய்யறாங்க. இது எங்கட புத்திக்கு படாது. விரலை வெட்டினா ரத்தம் வரும். சின்ன ஒரு பாத்திரத்துல தண்ணியில 70 பேர் உது செய்யறா. இதுல இருந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, ரஅய்துல் மாஅ யம்பஉ மின் பைனி அஸாபிஹி, விரல்களுக்கு இடையால தண்ணி வந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்த்தோம். ஊத்தெடுத்து கொண்டிருந்துச்சு தண்ணி. இது புத்திக்கு படாது. ஒரு இரவுல, மிஅராஜுடைய ஒரு இரவுல 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை போய் சந்திச்சிட்டு காலையில சுபஹுடைய நேரத்துல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இது எங்கட புத்தி ஏத்துக்கொள்ளுமாண்டா? எங்கட புத்தி ஏத்துக்கொள்ளாது. இங்கதான் குர்ஆன் சொல்லுது, அல்லதீன யுமினூன பில் கைப். மூமின்கள் சொல்லிட்டா அவங்க அதெல்லாம் பார்க்கிறதுக்கு இயலாது. எப்ப ஆதாரபூர்வமாக குர்ஆன் சுன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதோ அதுல எங்கட புத்தியை நாங்க பாவிக்கிறதுக்கு முடியாது. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அதனால தான் சொன்னாங்க, லவ் கான தீனு பிர் ரஅய் லகான அஸ்ஃபலுல் குஃபி அவுலா மின் அஅலாஹு. உங்களுக்கு தெரியும், எங்கட நாட்டுல அது பாவனையில குறைவு இருக்குது. வெளிநாடுகள்ல கடுமையான குளிர்காலத்துல தோலால சொக்ஸ் போடுவான். தோலால சொக்ஸ் போடுவான். அந்த சொக்ஸ் போட்டன்னு சொன்ன அந்த தோலால போடக்கூடிய அந்த சொக்ஸ் இருக்குது, அதுக்கு மோசான்னு சொல்லுவாங்க உருதுல, காலுரை. அது போட்டன்னு சொன்னா கால் கழுவாம அதுக்கு மேலால மசூல் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. பிரயாணத்துல இருந்தாங்கன்னா 3 நாளைக்கு, ஊர்ல இருந்தாங்கன்னா 1 நாளைக்கு அது செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. மசலா என்ன சொல்லுதுண்டா, அந்த மோசாவுக்கு மேலால அந்த காலுரைக்கு மேலால மசூல் செய்யும் போதோ மேல் பக்கத்தை மசூல் செய்யணுமே தவிர கீழ் பக்கத்தை அல்ல. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுறாங்கண்டா, மனுஷன் புத்திய வச்சு தீன பாக்குறதாக இருந்தால் இந்த மோசால காலுரையில எங்க மசூல் செய்ய சொல்லிக்க வேணும்? கீழே தடவுங்கன்னு சொல்லியிருக்கேன். கீழே தான் ஊத்தப்படுது. கால் வச்சு நடக்கக்கூடிய பகுதி கீழ் பகுதி. ஆனா ஹதீஸ் சொல்லுது, நீங்க மேலால தான் மசூல் செய்ய வேண்டும், மேலால தடாவுறது தான் கடமை. அதனால அலி ரலியல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்லி காட்டு. எனவே கண்ணியமானவங்களே, இன்றைய பாடத்துல நாங்க
எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த பாடத்துல இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறதே இதை நிரூபிக்கிறதுக்கு தான். மார்க்க விஷயங்கள்ல சில விஷயங்கள் புத்திக்கு படும், புத்தியை வச்சு நாங்க ஆய்வு செஞ்சு கொள்ளல. ஆனா மார்க்க விஷயம் எல்லாத்தையும் மனுஷன் தன்னுடைய புத்தியை வச்சு ஆய்வு செய்ய போனால் அவன் எவ்வளவு விஷயங்களை மறுக்க வேண்டிய ஆகிடும், அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமாக வேண்டிய நிலைமை வந்து. அதனால எந்தெந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு வருகிறதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அதுதான் ஒரு மூமியினுடைய தன்மை. இப்ப இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த பாடத்துல முதலாவது கொண்டு வந்தீராங்க வனல்லாஹுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா இந்த தராசுகளை ஏற்படுத்துவான். நாளைக்கு அல்லாஹு தஆலா நீதியை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி தராசுகளை ஏற்படுத்துவான். மேலும் மக்களுடைய அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும். வஅன்ன அமால பனி ஆதம வகௌலஹும் யூஸனு, மக்களுடைய அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும். இப்ப உலமாக்கள் கடையில ஒரு இख्तिलाफ இருக்குது. அதாவது எல்லா உலமாக்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ எல்லா உலமாக்களும் சொல்றாங்க நாளைக்கு கியாமத்துடைய நாளையில மனிதர்களுடைய அமல்களை தராசுல நிறுக்கப்படும். இப்ப அங்க சின்ன ஒரு இख्तिलाफ இருக்குது. ஒரு தராசுல நிறுக்கப்படுமா அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தராசு இருக்குமா அல்லது ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு தராசு இருக்குமா? இப்ப அதுல கருத்து வேற்றுமை இருக்கு. சில உலமாக்கள் சொல்றாங்க இல்ல ஒரே ஒரு தராசி தான், அது உலகத்தை விடவும் பிரமாண்டமான தராசியா இருக்கும், அதுலதான் எல்லா மக்களுடைய அமல்களும் நிறுக்கப்படும். இமாம் ஃபக்ருத்தீன் ராசி போன்றவங்க சொல்றாங்க இல்ல தராசுகள் பலவிதமானதாக இருக்கும், பல தராசுகள் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தராசு வீதம் இருக்கும். அல்லது இன்னொரு கருத்தின்படிக்கு ஒவ்வொரு அமலுக்கு ஒரு தராசு வீதம் இருக்கும். எப்படியோ தராசுல நிறுக்கப்படும்ன்றது மூமினுடைய நம்பிக்கை. இமாம் புகாரி அலைஹி ரஹ்மா இந்த பாடத்துல அதைத்தான் இங்க முதலாவது கொண்டு வந்திரான். இரண்டாவது விஷயம் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க மக்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும். இங்கே எங்கட உலமாக்களிடத்துல மூன்று விதமான கருத்துக்கள் இருக்குது. அமல்கள் நிறுக்கப்பட்டா என்ன? ஒரு சாரார் என்ன சொல்றாங்கண்டா அமல்கள் நிறுக்கப்படுறதுண்டா அமல்கள் எல்லாம் எழுதப்பட்ட அவருடைய ஏடுகள் பட்டோலைகள் அதுல வச்சு நிறுக்கப்படும். ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இமாமுல் ஹரமைன், ஃபக்ருத்தீன் ராசி போன்ற இந்த பல உலமாக்களுடைய கருத்து அமல்களுடைய ஏடுகள் நிறுக்கப்படும். இரண்டாவது கருத்து இருக்குது அமல்களுடைய ஏடுகள் அல்ல, அமல் செஞ்சவங்க நிறுக்கப்படுவாங்க. அஸ்ஹாபுல் அமால், இந்த அமல்கள்ல செஞ்சவங்க நிறுக்கப்படுவாங்க. மூணாவது ஒரு கருத்து இருக்குது இல்ல இந்த அமல்களையே நிறுக்கப்படும். இமாம் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா, இமாம் புகாரியுடைய இந்த கிதாபுக்கு விரிவுரை எழுதின முக்கியமான ஒரு பெரிய ஆலிம் ஹாஃபித் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற பல உலமாக்களுடைய கருத்து இல்ல இந்த அமல்களை தான் நிறுக்கப்படும். அப்ப அப்படின்னா இங்க ஒரு சந்தேகம் வருகிறது, அமல்களை நிறுக்கிறன்னா அமல்களை எப்படி நிறுக்கிறது? ஒரு தராசுல வச்சு நிறுக்கிற சாமான் ஒரு சடப்பொருளாக இருக்க வேண்டும், அதை தூக்கி வைக்கலுமா இருக்க வேண்டும். இந்த அமல் எல்லாத்தையும் எப்படி தூக்கி வைக்கிறது? அது உலமாக்கள் பல விளக்கங்கள் சொல்லிறாங்க. அதுல ஒன்று, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்களுக்கெல்லாம் ஒரு தோற்றத்தை கொடுப்பான். நோம்புக்கு ஒரு தோற்றம், ஓதின குர்ஆனுக்கு ஒரு தோற்றம், தொழுகைக்கு ஒரு தோற்றம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து இப்ப அந்த தோற்றங்களை அந்த ஜசதுகளை எடுத்து தராசுல வைக்கப்படும். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க இது நாங்க இதை பத்தி பேசுறதுக்கே தேவையில்லை, ஏண்டா இது முன்னால் ஒரு காலத்துல இख्तिलाफ இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு விஞ்ஞானம் முன்னேறின இந்த காலத்துல உலகத்திலே எத்தனையோ கண்ணுக்கு தெரியாதவைகள், கையால பிடிக்க முடியாதவைகள் நிறுக்கப்பட்டு கொண்டு அளக்கப்பட்டு கொண்டு இருக்கு. சூடு சூட்டினுடைய அளவு நிறுக்கப்படுது. எவ்வளவு இன்றைக்கு எத்தனை டிகிரி சூடு இருக்கு, காத்தினுடைய வேகம் நிறுக்கப்படுது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடியதுகள் அல்ல. இது மாதிரி அல்லாஹ்வுடைய குதரத்தினால நாளை கியாமத்துடைய நாள அல்லாஹு தஆலா அமல்களை நிற்பான். அதை எப்படி நிற்பான்றது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா மூமியினுடைய நம்பிக்கை நாளைக்கு அமல்களையோ அமல்களுடைய ஏடுகளையோ அல்லது அமல்கள் செய்தவர்களோ ஏதோ ஒரு வகையில
நாளை கியாமத்துடைய நாளில அமல்கள் நிறுக்கப்படும்ன்றது ஒரு மூமினுடைய நம்பிக்கை. அடுத்த விஷயம் சொல்றாங்க, வகால முஜாஹிதுன் அல் குஸ்தாஸ் அல் அதுல் பில் ரூமியா. இங்க ஒரு வார்த்தை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க. குஸ்தாஸ் என்ற வார்த்தை குர்ஆன்ல வந்து வஸினு பில் குஸ்தாஸில் முஸ்தகீம். குஸ்தாஸ் என்ற வார்த்தை இது அரபி வார்த்தை அல்ல, இது ரூமி வார்த்தை, ரோம் பாசையினுடைய ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க. இங்க எங்கட உலமாக்கள் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுகிறாங்க. குர்ஆனை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபு பாசையில தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ஆக்கி வச்சிருன்னு சொல்லிக்கிறான். அப்ப அப்படின்னா இங்க ரோம் பாசை ஒன்று குர்ஆன்ல இருக்குதா? இப்ப எங்கட உலமாக்கள் இடத்துல ரெண்டு விதமான கருத்துக்கள் வருகிறது. குர்ஆன்ல அரபி அல்லாத வேற பாசையுடைய வார்த்தைகளும் குர்ஆன்ல இருக்குதா? இமாம் ஷாஃபி, அபு உபைத், பாக்கில்லானி, இப்னு ஃபாரிஸ் போன்ற பல உலமாக்கள் சொல்றாங்க குர்ஆன்ல அரபி அல்லாத வார்த்தைகள் எதுவும் இல்லை, குர்ஆனுடைய வார்த்தைகள் எல்லாமே அரபி தான். ரெண்டாவது சாரார் என்ன சொல்றாங்கண்டா, இல்ல குர்ஆன்ல சில வார்த்தைகள் அரபி அல்லாத வார்த்தையும் இருக்கு. அரபி அல்லாத ரெண்டொரு வார்த்தைகள் கலந்ததுனால அது அரபி பாசை இல்லைன்னு ஆகின்றது இல்லை. நாங்க தமிழ்ல சொல்றோம் மையத்துட்டு போயிட்டு வாரன்னு சொல்றோம், தமிழ்ல தான் பேசினாரு. ஆனா மையத்துட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்றோம், மையத்துன்றது அரபு வார்த்தை. அதனால அவர் தமிழ் பேச இல்ல, தமிழ்ல வேற பாசை கலந்துருச்சுன்னு சொல்றது இல்லை. அது மாதிரி இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல குர்ஆன்ல சில வார்த்தைகள் இருக்குது, அரபி அல்லாத சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் வந்ததுனால குர்ஆன் அரபி அல்லன்றது அர்த்தம் அல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் எப்படியானதுண்டா அரபி பாசல பொலங்கி 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 அதுவும் அரபி மாதிரியே ஆகிட்டு. இமாம் சுபுக்கி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹு தஆலா போன்றவங்களோட கருத்து குர்ஆன்ல அரபி அல்லாத பாசைகளும் இருக்குது. அபு உபைத் காசிம் இப்னு சல்லாமுடைய கருத்தும் இருக்காங்க. இமாம் சுபுக்கி ரஹிமஹுல்லாஹு தஆலா 20 சொச்சம் வார்த்தைகள் அவங்க எடுத்து காட்டிறாங்க, குர்ஆன்ல அரபி அல்லாத வார்த்தைகளும் இருக்குது. ஆனா இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆய்வின் படிக்கு 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகள். இமாம் சுயூத்தியுடைய ஒரு கிதாப் இருக்குது, அல் முஹத்தப் ஃபீமா வகா ஃபில் குர்ஆனி மினல் முஅர்ரப். அரபி அல்லாத வார்த்தைகள் குர்ஆன்ல என்னென்ன வந்திருக்குது என்ற ஒரு தலைப்புல அவங்க ஒரு கிதாப் ஒன்று எழுதிறாங்க. அந்த கிதாபுல 100 சொச்சம் வார்த்தைகள் அரபி அல்லாத வார்த்தைகளும் குர்ஆன்ல இருக்குது. இது எங்களுக்கு ஒரு பெரிய செய்தி அல்ல, எப்படியோ அது குர்ஆன்ல அரபி வார்த்தைகள் அரபி அல்லாத வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருந்தாலும் அது அரபி மாதிரி ஆகிட்ட வார்த்தைகள் குர்ஆன்ல பாவிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு விதமான கருத்துக்களுடைய அடிப்படையிலையும் குர்ஆன் இந்த வார்த்தைகள் இருக்கு. இந்த பாடத்தை நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸ்ல இமாம் புகாரியுடைய ஒரு ஹதீஸாக இருந்தாலும் இதுக்கு பல மணி நேரம் விளக்கங்கள் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய இந்த மஜ்லிஸ் ஒரு பொது மஜ்லிஸாக இருக்கிறதுனால நேரமும் சுருக்கமாக இருக்கிறதுனால நாங்க சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் நாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் கொண்டு வராங்க. கடைசியாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم. ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, ரெண்டு வசனங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானது, நாவுக்கு ரொம்ப லேசானது, மீசான் தராசில ரொம்ப பாரமானது. அது என்னன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை எதுக்கு கொண்டு வராங்கன்னா, நாளை கியாமத்துடைய நாளில் மீசான் தராஸ் ஒன்று இருக்குது, அங்க அமல்களை நிறுக்கப்படும். இது ஹதீஸ்ல ஆதாரபூர்வமாக வந்திக்க கூடியது என்றதை நிரூபிக்கத்தான் இந்த ஹதீஸ் இங்க கொண்டு வந்தீரான். சகீலத்தானி ஃபில் மீசான், அது மீசான் தராசுல கனமானதாக இருக்கும், பாரமானதாக இருக்கும். இந்த ஹதீஸ்ல பாருங்க, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், இந்த ரெண்டு வார்த்தைகளும் பற்றி சொல்லப்பட்டு அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான வார்த்தை.
எப்பவும் விளங்கிக் கொள்ளுங்க, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய திக்ர், அவங்களோட வாயால எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய துஆக்கள் இருக்குதானே, அந்த துஆவுக்குரிய அந்தஸ்து, அதுக்குரிய பிரகாசம் ஏனைய துஆக்களுக்கு இல்லை. நாங்க யாரும் அரபுல வேண்டிய துஆக்கள் நாங்க கேட்கறதுக்கு, ஃபர்தான தொழுகை பொருள் நாங்க எங்களோட தேவைகளை சொல்லி நாங்க துஆ கேட்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்தான தொழுகைக்கு பிறகு எங்களுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை சொல்லி தந்தீராம். அந்த துஆ ஓதுறதுக்கு நாங்களாக கட்டி ஓதக்கூடிய துஆக்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ வகையான திக்ருகள் இருக்குது. திக்ருடைய கிதாபுகள், ஸலவாத் கிதாபுகள், இதுல பல பெரியார்கள் ஓதின ஸலவாத்துக்கள், இன்ன பெரிய மனுஷன் மூத்த மனுஷன் ஓதின துஆக்கள் என்று சொல்லி எல்லாம் நல்ல நல்ல கருத்துக்கள் உள்ள துஆக்கள் ஸலவாத்துக்கள் இருக்குது. அதை ஓதுறதுக்கு தாராளமாக மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, கூடாம இல்ல. ஆனால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இருக்குதானே, அந்த வார்த்தைகளுக்குரிய அந்தஸ்து, அந்த வார்த்தைகளுக்குரிய பிரகாசம் அது வேற யாருடைய வாயிலிருந்து, எவ்வளவு பெரிய மனுஷருடைய வாயிலிருந்து வந்தாலும் அந்த சிறப்பு அதுக்கு. அதனால பொதுவாக எங்களோட வாழ்க்கையில ஒரு பழக்கம் வரணும், எந்த துஆக்களை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி தந்திக்கிறாங்களோ அந்த துஆக்கள், அந்த திக்ருகளுக்கு நாங்க கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உம்மத்துல பொதுவான ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒரு சிறப்பை பார்க்கிறார், ஒரு துஆவை பார்க்கிறார், ஒரு திக்ரை பார்க்கிறார், இந்த திக்ரை 1000 முறை ஓதினன்னு சொன்னா இன்ன தேவைகள் நிறைவேறிடும், இன்ன பெரிய மனுஷர் சொல்லிக்கிறார், உடனே அதை அமல் செய்ய ஆரம்பிச்சிடுவார். பிழை இல்ல, தாராளமாக செய்யணும். என்ன நடக்குதுண்டா, அந்த இடத்துல ஓத வேண்டிய சுன்னத்தான நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லி தந்த துஆக்கள் திக்ருகளை விட்டு போட்டு நாங்க இதை ஓத ஆரம்பிப்போம்னா அது ஒரு சரியான நடத்தை அல்ல. எப்பவும் அல் அத்இயத்துல் மஅசூரா அல்லது அல் அஸ்காருல் மஅசூரான்னு சொல்றது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாயால சொல்லி தந்த துஆக்கள் திக்ருகள் அதனுடைய பிரகாசமே வேற. அதை நாங்க பாடமாக்கணும், அதை நாங்க ஓதக்கூடிய பழக்கம் எங்களோட வாழ்க்கையில வர வேண்டும். அப்ப இங்க கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு மிச்சம் லேசானதுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹில் அதீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சிறப்பு தான், சின்ன அமல்களுக்கும் பெரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிறார். எங்களுக்கு முன்னால இந்த உம்மத்துகளுக்கு நிறைய கூலி கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய கஷ்டப்பட வேண்டியவர், நிறைய சிரமப்பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய கூலி. ஆனா உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சாஹிபிஹா, அந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சிறப்பு என்னன்னா, லேசான அமல செஞ்சு நிறைய நன்மை கிடைக்கும். திருமிதியில் ஒரு ரிவாயத்து வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உதாரணம் சொன்னாங்க. உங்களுக்கும் முன்னால இருந்த உம்மத்துகளுக்கும் உரிய உதாரணம் என்னன்னா, ஒரு மனுஷர் வேலைக்கு வைக்கிறார், கூலிக்கு வைக்கிறார், ஒருத்தர் கூலி வேலை செய்ய சொல்றார். காலையில இருந்து லொஹருடைய நேரம் ஜவாலுடைய நேரம் வரையும் யார் இந்த வேலையை செய்யறாரோ அவருக்கு ஒரு கீராத், ஒரு தீனார் அவருக்கு நான் கூலி கொடுப்பேன். இப்ப யஹூதி வேலை செய்யறாரு, அவருக்கு ஒரு தீனார் கூலி கொடுக்கப்படும். பிறகு லொஹர்ல இருந்து அசர் வரையும் யாரு வேலை செய்யறாரோ அவருக்கு ஒரு தீனார். இப்ப ஒரு நசராணி, ஒரு கிறிஸ்துவர் அந்த வேலையை செய்யறார், அவருக்கு ஒரு கூலி கொடுக்கப்படுது, ஒரு கீராத் கொடுக்கப்படுது. அசர்ல இருந்து மகரிபு வரையும் யாரு வேலை செய்கிறாரோ அவருக்கு 2 கீராத்துடைய நன்மை கொடுக்கிறோம், அவருக்கு 2 தீனாருடைய நன்மை கூலி நான் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, உங்களுக்கு உதாரணம் இதுதான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கொஞ்ச நேரத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைய கூலி. அவங்க காலிலிருந்து லொஹர் வரையும் செஞ்சும் ஒரு கீராத், லொஹரிலிருந்து அசர் வரையும் செஞ்சு ஒரு கீராத், சுமார் 7-8 மணி நேரம் செஞ்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலி இந்த உம்மத்துக்கு 2 மணி நேரத்துல கிடைச்சு. இது மாதிரி நிறைய அமல்களை எங்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி தந்தீராங்க. இந்த உம்மத்துக்கு கொஞ்ச வேலையில அல் அமலுல் கலீல் வல் அஜ்ருல் கசீர், கொஞ்ச நேரத்துள்ளுக்கும் நிறைய கூலி. அந்த மாதிரியான ஒரு திக்ர்ல உள்ளதுதான் இந்த ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய இந்த திக்ர். அடுத்த இந்த ஹதீஸ்ல சொல்லி இருக்குது பாருங்க,
சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் தராசுல கனமானதாக இருக்கும். இந்த ரெண்டு வார்த்தைகளும் மீசான் தராசுல கனமானதாக இருக்கும். பாருங்க, ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தை மீசான் தராசுல கனமானதாக இருக்கும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா வமன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, அமல்களை பத்தி சொல்லும்போது நிறைய அமல்கள் சொல்ல இல்ல, கனமான அமல்கள் செஞ்சவங்க. யாருடைய அமல்கள் கனமானதாக இருக்குதோ, பாரமானதாக இருக்குதோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்துல சுவர்க்கம். யாருடைய அமல்கள்ல கனம் இல்லாம போயிருச்சோ அவங்களுக்கு நரகம்ன்றத குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கார். அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் நீங்க ஹதீஸ்லயும் பாவிச்சிருக்கீங்க. அதாவது நாங்க நிறைய அமல் செய்ய வேணும்ன்றதல்ல, கனமான பாரமான அமல் செய்ய வேணும். எங்களோட அமல் கனமானதாக பாரமானதாக எப்படியாகும்? உலமாக்கள் சொல்றாங்க, ரெண்டு விஷயம் இருக்க வேண்டும். நாங்க செய்யக்கூடிய அமல்கள்ல ரெண்டு விஷயம் இருந்தன்னு சொன்னா எங்களோட அமல் கனமானதாக பாரமானதாக. ஒன்று இஹ்லாஸ், நாங்க செய்யக்கூடிய அமல மன தூய்மையோட நாங்க செய்ய வேண்டும். திருமிதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் தஆலா இந்த பூமிகளை படைச்சான், இந்த உலகத்தை படைச்சான், இந்த பூமி ஆட ஆரம்பிச்சு. பூமி ஆட ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் தஆலா மலைகளை படைச்சு அந்த பூமியை ஸ்திரப்படுத்தி, பூமி ஆடுறது நின்றுச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மலைகளை விடவும் கனமான பாரமான ஏதாவது இருக்குதா? சொன்னாங்க, இருக்குது. அதுதான் இரும்பு. கேட்டாங்க, அப்ப இரும்பை விடவும் பாரமான ஏதாவது இருக்குதா? இருக்குது. அதை விடவும் பாரமானது நெருப்பு. நெருப்பை விடவும் பாரமானது என்னமாவது இருக்குதா? உன்னுடைய படைப்புகள்ல பாரமான பெரிய கடினமான படைப்பு ஏதாவது இருக்குதா? இருக்குது. தண்ணி. எங்களுக்கு தெரியும், சுனாமி வந்துச்சு, எவ்வளவு பெரிய பாரம். அல்லாஹ் நெருப்ப அல்லது தண்ணிய விட்டான்னு சொன்னா யாரும் முகம் கொடுக்கலாம். அல்லாஹ் உலகத்துக்கு சோதனைகள் தண்டனைகள் கொடுக்கறதுக்காக வேண்டி நெருப்ப விட்டான்னு சொன்ன. இப்ப நாங்க சமீபத்துல கேள்விப்பட்டோம், அமெரிக்காவில பத்தின நெருப்பு எவ்வளவு பயங்கரமானது. முழு உலகமும் சேர்ந்து 100 கொள்ளையெல்லாம் போயிடுச்சு. சுனாமி நாங்க கண்கூடாக பார்த்தோம். தண்ணி எவ்வளவு பயங்கரமானது, பாரமானது. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இதை விடவும் பாரமான ஏதாவது இருக்குதா? சொன்னாங்க, இருக்குது. சதகத்துன் தஸத்தக الرجل بيمينه فاخفاها عن شماله. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய சதக்கா இருக்குதானே, அந்த சதக்கா செய்கிறான் எவ்வளவு பக்குவமாக இஹ்லாஸோட மன தூய்மையோட செய்கிறான்னா அவனுடைய வலது கையால கொடுக்கிறது அவனுடைய இடது கைக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இஹ்லாஸோட ஒரு மனுஷன் செய்யக்கூடிய சதக்கா இருக்குதானே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரமாண்டமான இந்த படைப்புகள், மலை, நெருப்பு, இரும்பு, தண்ணி, இது எல்லாத்த விடவும் பாரமான ஒன்றுன்னு சொன்னாங்க. அப்ப இது இஹ்லாஸுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. எங்கட அமல்கள் அல்லாஹ்வுடைய தராசில கனமானதாக ஆக வேண்டும் சொன்னா எங்கட அமல்கள்ல இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு எங்கட அமல்கள் எங்கட தராசில கனமானதாக. இரண்டாவது விஷயம் இத்திபாஉ சுன்னா. அமல் மனுஷன் விரும்பினமாய் செய்யறதுக்கு, ஒரு மனுஷன் அமல் விரும்பினமாய் செய்யறதுக்கு எத்தனையோ விதமான அமல்கள் அவன் விரும்பினமாய் செய்ய விட்டு இருக்கு. ஆனா எந்த இடத்துல எதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்சு காட்டுறாங்களோ சொல்லி காட்டுறாங்களோ அதை செய்யறது அல்லாஹு தஆலாவிடத்துல ரொம்ப விருப்பமானது. சுஜூதுக்கு போறோம், தொழுகலை. நாங்க தொழுகலை சுஜூதுல இருக்கும் போது யாராவது குர்ஆன் ஓதிட்டால் சுஜூதுக்கு போய்த்து குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்றார், அவருடைய தொழுகை கூடாம போகாது, அவருடைய தொழுகை கூடும். ஆனா அது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ இருக்குது, சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி. இத ஓதினா அவர் அங்க குர்ஆன் ஓதுறதை விடவும் அவருக்கு சிறப்பு கூட. ரெண்டும் அமல் தான். ஆனா ஒன்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்த அமல், இன்னொன்று இவராக நினைச்சு செய்யக்கூடிய அமல். அப்ப எப்ப எங்கட அமல் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்ததுக்கு தோதுவாக பொருத்தமானதாக இருக்குதோ எங்கட அமல்
மீசான் தராசுல இன்னும் கனமானதாக ஆகும். அப்படியான ஒரு திக்ரத்தான் நீங்க சொல்லி தந்தாங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த திக்ர் இருக்குது தானே, இந்த ஹதீஸ்ல இன்னைக்கு புகாரியுடைய பாடத்துல கடைசியாக இந்த ஹதீஸை கொண்டு வந்தீராங்க. இது நாங்க ஒவ்வொரு நாளும் அன்றாடம் எங்கட வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய ஒரு திக்ர். என்ன தேவைண்டா, இதனுடைய மகத்துவத்தை நாங்க மனசுல எடுத்து நாங்க செய்ய வேண்டியிருக்கு. தொழுகை போறோம், சுபஹானல்லாஹ் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம், அல்லாஹு அக்பர் ஓதுறோம் 33 தடவை. அது லேசான திக்ர் அல்ல, மீசான் தராசுல பெரிய பாரமான திக்ர். எப்ப நாங்க தஸ்பீகையும் தஹ்மீதையும் சேர்க்கிறோமோ அதுக்கு ஒரு தனியான ஒரு அந்தஸ்து. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து இருக்குது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது, தஹ்மீத் செய்யறது. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரு திக்ர்ல சேர்ந்தன்னு சொன்னா அதனுடைய பலம், அது கணம் இன்னும் கூடுதலானதாக. அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த தொழுகையில நாங்க ஓதுறோம் சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் ஆலா, ருக்கூல சுஜூதுல நாங்க ஓதுறோம். நாங்க அங்க ஓதுறது லேசான ஒரு திக்ர் அல்ல, ரொம்ப அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான ஒரு திக்ரை நாங்க ஓதுறோம். எங்களுக்கே தெரியாது நாங்க ஓதக்கூடிய திக்ரு அல்லாஹு தஆலா இடத்துல எவ்வளவு கனமானது, எவ்வளவு அந்தஸ்துடையது. கண்ணியமானவங்களே, இந்த மஜ்லிஸ்கள்ல உட்கார்ந்து நாங்க இதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். நாங்க தொழுகையில நாங்க இந்த திக்ர் செய்யறோம். ருக்கூல சுபஹான ரப்பியல் அதீம் நாங்க ஓதுறோம், சுஜூதுல சுபஹான ரப்பியல் ஆலான்னு ஓதுறோம். அதிகமான ஹதீஸுகள்ல இந்த வார்த்தை இப்படித்தான் வந்திருக்கு. ஆனா அதே நேரத்தில் எங்கட கிதாபுகள்ல, ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல சுபஹான ரப்பியல் அதீம் வ பிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி இந்த வார்த்தையும் சேர்த்து வந்திருக்கு. அப்ப இதுல சில அறகுறையான ஆய்வாளர்கள் அல்லது தெளிவு இல்லாத சிலவங்க என்ன சொல்றாங்கடா, சஹீஹான ஹதீஸ்ல எல்லாம் வபிஹம்திஹி வந்தில்ல, சுபஹான ரப்பியல் அதீம் மட்டும்தான் வந்திருக்குது, சுபஹான ரப்பியல் ஆலா மட்டும்தான் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அப்படி அல்ல. அபூதாவுதுடைய ரிவாயத்துல, தபரானி, தாரகுத்னியுடைய ரிவாயத்துக்கள் எல்லாம் வேற வேற பல தரீக்குகள்ல இது ஆதாரபூர்வமாக வந்திருக்குது. அந்த ரிவாயத்துக்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்த உலமாக்கள் சொல்றாங்க, சுபஹான ரப்பியல் அதீம் வபிஹம்திஹி என்ற பூர்த்தியான திக்ரு எங்களுக்கு தொழுகல ஆதாரபூர்வமானது. அதே மாதிரி சுஜூதுலையும் சுபஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி என்று பூர்த்தியாக ஓதுறது அது ஆதாரபூர்வமான திக்ரு. எனவே கண்ணியமானவங்களே, இந்த ஹதீஸ்ல இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க கூடியது ஒரு பிரதானமான, நாங்க ஒவ்வொரு நாளும் தொழுகல அன்றாடம் நாங்க ஓதக்கூடிய ஒரு திக்ருடைய சிறப்பு தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மாதிரியான மஜ்லிஸ்களை நாங்க உட்கார்ந்தா வெறுமனே நாங்க பயான் கேட்டு பரக்கத்துக்காக உட்கார்ந்துட்டு போறது இல்லாம ஏதாவது 4 விஷயங்களை நாங்க இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகும். எங்கட வாழ்க்கையில நாங்க அமல் செய்யும். இதுவரைக்கும் இந்த திக்ர அமல் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையா, நாங்க நியத்து வச்சுக்கொள்ளணும், உறுதி கொள்ளணும். அடே வாய்க்கு இவ்வளவு லேசான வார்த்தை, விசேஷமாக ரமலானுடைய காலம் வருகிறது, வாய்க்கு இவ்வளவு லேசான வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்துல எவ்வளவு அந்தஸ்து இருக்குதா. இன்றிலிருந்து நான் ஒரு நாளைக்கு 100 முறை, ஒரு நாளைக்கு 200 முறை, அல்லது இந்த வீட்டிலிருந்து நான் கடைக்கு போற நேரத்துல, கடைக்கு போகக்கூடிய நேரத்துல இந்த திக்ரை நான் செஞ்சு கொண்டு போவேன் சொல்லி ஒரு உறுதியோட நாங்க போவோம்னு சொன்னா அது எங்களோட வாழ்க்கையில ஒரு பிரயோசனமானதாக ஆகும். இன்றைக்கு எங்களோட பாடத்துல, இன்றைக்கு எங்களோட இந்த மஜ்லிஸ்ல இருந்து நாங்க எடுத்த பிரயோசனமாகவும் ஆகும். இப்போக்கு ஒருக்கைக்கு எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு 3 முறை சொல்லிக் கொள்ளுங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த ஹதீஸோட சம்பந்தப்பட்ட நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதுகளை பேசக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல, இது சபையும் அல்ல. உலமாக்கள், மாணவர்கள், பாடங்கள், உஸ்தாதுமார்கள் அதில் பேசி இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் பொதுமக்களாக எங்களுக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல கிடைக்கக்கூடிய விளக்கங்களை கொண்டு நாங்க அமல் செய்யறதுக்கு நாங்க நியத்து வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ்